என்னைக்கும் போல இன்னைக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சு நேரத்தோட. சரி வண்டிய வார்ம் அப் பண்ணிட்டு, நம்ம இன்னைக்கு சாப்பிட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நேரா அரஃபாத் ரெஸ்டாரண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளம்பி நடந்து போக ஆரம்பிச்சாச்சு. நேரா ஹோட்டலுக்குள்ள போன உடனே சாப்பாடு தான் சாப்பிடலான்ட்டு இருந்தேன். பட் சமோசா செம சூடா இருந்துச்சு. சரி அதையே 2 வச்சுருங்க, 2 பச்சை மிளகா வச்சுருங்கன்னோனே 4 பீஸ் பச்சை மிளகாவே வச்சுட்டாங்க. எடுத்து அந்த சமோசா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா நைட்டு டியூட்டி போகும்போது இப்படி ஆகும்ன்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. இப்படியும் சவுதியில ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. அப்படியே கூடவே அண்ணனுக்கும் பார்சல் வாங்கிட்டு நான் ரூமுக்கு கிளம்பி நானும் திரும்பி வந்து விட்டேன். ஸோ கைஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாருக்கும். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கடை வந்து போட்டிருக்காங்க. ரூமுக்கு தேவையான பொருள் அந்த பக்கம் வாங்கிக்கிட்டோம். கவர்மெண்ட்டுக்கே தெரியாம தான் அது உள்ள நைஸா வச்சிருக்காங்க. இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்மள மாரி ஆளுங்களுக்கு நம்ம ரூமு கிட்ட அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். நம்ம நைட்டு டெலிவரிக்கு போயிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்து பின்னாடிலருந்து வண்டி அடிச்சுட்டான். இதுதான் அவனோட வண்டி நம்பர் எனக்கு காட்டுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பெரிய கோல்மால் பண்ணிட்டு போயிட்டான். என்னோட பம்பர்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டயர் கீழலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பம்பர்லாம் போயிட்டு மாட்டிக்கிச்சு எடுத்துக்கிட்டு அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருந்தேன். அந்த ஆளு என்ன சொல்லிட்டாப்லன்னா, "நின்னு கேஸ்லாம் குடுக்க தேவையில்லப்பா. எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போணும். சரி நான் ஃபோன் நம்பர் வச்சுக்கோ. இந்த ஃபோன் நம்பர்ல என்ன செலவாகுதுன்னு எனக்கு சொல்லு" அப்படின்னு சொன்னாப்ல. நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணி கையில குடுத்த வேகத்துக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா, அதுக்குள்ள அந்த ஆள் வண்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா, ஃபோன் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேடீஸ். இது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு எனக்கே தெரியல. என்னடா இது பட்ட புண்ணுலயே திரும்பி திரும்பி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னதான் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி டேமேஜ் அவ்வளோ பெருசா எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு நானும் அசால்ட்டா விட்டுட்டேங்க.